உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே தமிழ்ச்செல்வியை பிரித்து விட்டுட்டு சீக்கிரமாக நிச்சயத்தை பண்ணுறாங்க, மோதிரம் மாற்றுறாங்க, மாலையை மாற்றுறாங்க. இந்த வாழ்க்கையில் எனக்கு பொண்டாட்டின்னா அது தமிழ்ச்செல்வி மட்டும்தான் அப்படின்னு சேதுபதி சொன்ன வார்த்தை தண்ணியில் இறச்சி விட்ட மாதிரி போச்சுங்க, தண்ணியில் போட்ட கோலம் மாதிரி. ஆனால் அந்த பாட்டிக்கு மனசு கேட்கலங்க. இப்படி பாவிங்களா, படுபாவிங்களா, இப்படி பண்ணிட்டீங்களடா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கத்துறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, அவள் என்னென்ன பண்ணிட்டு போனால் அவளுக்காக பேசுறியா அப்படின்னு நீங்கள் கத்துறாங்க. என்னடா அவள் பண்ணிட்டு போயிட்டா, அப்படி என்ன பண்ணிட்டு போயிட்டா, இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, அதை கொஞ்சமாவது நினச்சிங்களா? அதுவும் இல்லாமல் அவள் வாயிலேருந்து பொய்யே வராதுடா. ஒரே ஒரு வாட்டி அவள் அம்மா சொன்ன பொய்யே சரின்னு சொன்னா, அதனால யாருக்கும் நட்டம் இல்லையே. ஆனால் என் பிள்ளை ராஜாங்கத்தை எத்தனை வாட்டி காப்பாற்றிருக்கா, அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்கல்ல, இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கல. என்னம்மா என்ன பார்த்தா ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்ட்டு நிறுத்துடா, இந்த பாட்டியால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கையாளாதான், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி தானே என்னை சல்லி காசுக்கு பேசணும்லேன்ட்டு என்னை என் பேச்சை கேட்கல. இனிமேல் இந்த வீடு வேணாம், ஒன்றும் வேணாண்டா, தமிழ்ச்செல்வி எப்படி போனாலும் அதே மாதிரி நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறிச்சு விட்டு போன மாதிரி எங்கேருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரிக்கு அப்பா தொலைஞ்ச வரைக்கும் சந்தோஷம், நிம்மதி, இது ஒரு ஆள் இருந்துக்கிட்டு தான் எப்போ பாரு நாத்தாங்கால் பண்ணிக்கிட்டு இருந்து, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு நினைக்க. ஆனால் எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. அப்பத்தான்னு சொல்லிட்டு வாயை மூடுங்கடா, என் பக்கம் வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வின்னு கத்திட்டு போகிறாங்க. என்ன அப்பத்தா அம்மாச்சி குரல் கேட்குதுன்னு வெளியில் ஓடி வருது. அம்மாச்சி என்ன அம்மாச்சி, அடியே தமிழ்ச்செல்வி, அந்த வீட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குதுடி, உனக்கு துரோகம் பண்ண அந்த வீட்டில் நான் எப்படி இருப்பேன், அதுவும் இல்லாமல் நீ இல்லைன்னா அந்த வீடு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டா, அந்த சாமியே வந்து சொல்லிட்டாங்க, அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என் பேச்சுக்கு மதிப்பு இல்லை, ஒன்றை மாதிரி அந்த வீட்டில் உறவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அத்து விட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் அம்மாச்சி நான் இருக்கேன் அம்மாச்சி, நீ ஏன் அம்மாச்சி கலங்குற, வா அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க. இது வந்த நோக்கம் என்னமோ உண்மைதாங்க, அந்த பிடிக்காம தான் வந்திருக்கலாம். அதாவது அந்த கல்யாணம் இந்த பண்ணாங்களே ஈஸ்வரி இந்த மாதிரி மேட்ரு அதுக பிடிக்காம தான் இந்த அம்மாச்சி வந்துச்சே ஒழிஞ்சு அந்த வீடு புள்ள பேரன் இதெல்லாம் பிடிக்காம வரலங்க. பாட்டி வந்ததோட நோக்கமே வேறங்க. எப்படியாவது அந்த இருந்து இங்கே ஒட்டும் இல்லாமல் உரம் இல்லாமல் போகக்கூடாது இல்லையா, நம்ம வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புள்ள குட்டி பிரசவம்ட்டு எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அதனால தான் இங்கே வந்துட்டாங்க. இங்கே ராஜாங்கத்தால் இருக்க முடியல, அம்மா இல்லாமல் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, பித்து பிடிச்ச மாதிரி போகிறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, சேதுவை கூட்டிகிட்டு வாயா நம்ம போய் அம்மா போய் கூப்பிட்டு வந்துடும், என்னால் நைட்லாம் தூங்க முடியலையா, நைட்டு ஃபுல்லாக கனவுல வந்து இப்படி தவிக்க விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி வந்து கனவுல சொல்கிறாங்க. அத்தை பாவம் இல்லையா, அவங்க பெத்த தாய் எப்படியா பண்ணி விட்டுருக்கிறது, நீங்கள் எல்லாத்தையும் கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க, கண்ணை திறந்து பாருங்க அப்படி இப்படின்னு கனவுல வருது. அதே கனவு சேதுபதி கனவுலையும் வருது. அதனால இவங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அத்தா நீ வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் ஏன்டா வரணும், அந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கா, மதிப்பு இருக்கா, எனக்கு மதிப்பு கொடுக்காத அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், போய் அவளை போய் கட்டினில தங்க விக்ரம்டா தமிழ்ச்செல்வி, அவளை வேணான்னு சொல்லிட்டு வேணாம் அப்படிங்கல. என்ன அத்தா நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு பிடிக்காத கல்யாணம் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். அன்னைக்கு தமிழை பிடிக்குதுன்னு சொன்னால் கட்டி வச்சேன், வேணான்னு சொன்னால் வெட்டி வச்சேன், இப்போ இவளை பிடிக்குதுங்கிற கட்டி வைக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும். பிள்ளைங்க ஏதாவது பண்ணால் நல்லது கெட்டது பார்க்கணுண்டா, அன்னைக்கு அவன் நல்லது சொன்னால் செஞ்ச, இப்போ செஞ்சிருக்கிறது கெடுதி, கெட்டது தூக்கி மடியில் வச்சிருக்கான், அது ஒன்று அழிக்காம விடாது, போயிருங்கடா தயவு செஞ்சு எல்லாரும் போயிருங்க அப்படின்னு கத்துறாங்க. பார்க்குறாங்களா, வரமாட்டில்ல பார்த்துக்கலாம், என்ன நான் முக்கியமாக அவ முக்கியமானு பார்த்துக்கலாம், அப்படியே போடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அம்மாச்சி அப்பதான் எந்த ஒட்டு உறவும் இல்லாத இவ கூட நீ இருப்ப, உன்னோட ரத்தம் உன் சொந்த பேரன், நான் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படித்தானே, டே யாரா சொன்னது ஒட்டு உரம் இல்லாத குடும்பத்தில் இருக்கேன்னு, என் சிங்க குட்டி இங்கே இருக்குடா, அது பிறந்தா என் கொள்ளு பேரன்டா, அந்த கொள்ளு பேரன் கொள்ளு பேரன் அந்த புள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இருக்குது, போடா போக்கத்தவனை வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு விரட்டி அடிக்குது. பார்த்துக்கலாம் நீ இவ்வளோ திமிரில் ஆணவத்தில் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அம்மாச்சி இப்படி பார்க்குதுங்க, அப்படியே அப்போ தான் வருது, கிட்டக்க வரைக்கும் வருது, என்ன பக்கத்தில் பின்னாடியே வருது அப்படின்னு பார்க்கல. இப்போ இதுக்கு இங்கே கிட்டக்கே வர்ற அப்படி சொல்ல, நீங்கள் போயிட்டு திரும்பி வந்துடக்கூடாதுல, கேட்டு சாத்துறதுக்கு வரேன்டா அப்படின்னு சொல்ல, கேட்டு வரைக்கும் சாத்த போகிறாங்க. பார்த்தா உன்னையெல்லாம் நம்பி வந்தேன் பாரு, நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை மாமா, நான் தான் சொன்னேனே மாமா இங்கெல்லாம் போகாது, என்ன ஏன் மாமா, ஈஸ்வரி இதுக்கு தான் சாக்குன்னு ஏற்றி விடுது. வீட்டுக்கு போன கையோட அம்புடும் புலம்பி தள்ளி ஏற்றி விடுறாங்க. கேட்ட சாத்திட்டு வந்தால் கதவு கேட்டு திறக்கிற சத்தம் கேட்குது, தட்டுற சத்தம், யார் அப்படின்னு வந்து பார்த்தா கரெக்டாக நம்ம மலர் நிற்கிது. மலர் அப்படின்னு சொல்ல, தமிழ் உன் வீட்டில் எனக்கு இடம் இருக்கா தமிழ் அப்படின்னு கேட்க, என்னக்கா இப்படி ஒரு வார்த்தை கேட்ட, உனக்கு இல்லாத இடமா, நான் உன் தங்கச்சின்னு சொன்னது பொய்யா, நீ அக்காக்கா வாக்கா உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே வசந்திக்கு பார்க்குது, என்னடி எல்லாரும் ஒருத்த மாற்றி ஒருத்த வரன்னு உனக்கு கவலையாக இருக்கா, சோறு நிறையா பொங்கணுமேனு, ஐயோ அம்மா என்னம்மா இப்படி
சொல்லிட்டீங்க. அந்த வீட்டு சோத்த தின்னுதாம்மா நாங்கள் உடம்பே வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா, கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏய் நாங்கள் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும், உன் சமையல் இல்லாமல் இங்கே நாங்கள் நாக்கு சேர்த்து போச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. ஏன் இல்லை நான் மட்டும் தனிச்சு இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்டி தமிழ், இங்கே அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இருக்கிறோம், உனக்கு தனிச்சு இருந்த மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இப்போ தான் நிம்மதியாக இருக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மறுபடியும் ஆள் வருதுங்க. யார் கூப்பிட்றாங்க தமிழ்னு பார்த்தா அண்ணன் குரல் மாதிரி இருக்கேன்னு வெளியில் வருது. அண்ணன் என்னாச்சு அப்படிங்கல, நானும் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் தான், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் மலர் சொல்லுது, ஆமாம் தமிழ், அங்கே ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவர் நல்லவளே இல்லை, அம்மாச்சியை முதற்கொண்டு திட்ட ஆரம்பித்தாங்க. நான் கொஞ்சம் கேட்டேன், ஏன் இப்படிலாம் திட்டுறீங்க, பாவம் இல்லை நம்ம அம்மாச்சிலான்னு சொன்னதுக்கு, என்னடி ரொம்ப வக்காலத்து பேசுறியா, அப்படி பேசுகிறதா இங்கேண்டி நீ இருக்க, நீ போன்னு சொன்னாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு மலர் சொல்லுது. அதே தான்ப்பா எனக்கும், என்னையும் அப்படி தான் திட்டினாங்க, ஏன் என் மாப்பிள்ளையுமே உன் தொங்கச்சிக்கு பேசுகிறேன், இங்கே இருக்க வேணா போயிருன்னு அனுப்பி விட்டாரு, நானும் வந்துட்டேன் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ அவங்க அனுப்பலைன்னா இந்த தங்கச்சி அவன் உங்களுக்கு வராதா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அடியே இவன் என்னடி கேணிச்சிரிக்கா இருக்கிற, நீ இருக்கேங்கிற தைரியத்துலாண்டி வந்திருக்கோம், அவங்க போறன்னு சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி உன் கூட வரத்தாண்டி ஆசைப்பட்டோம், ஆனால் நீ நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அந்த பயத்துலாண்டி நாங்கள் வராமல் இருந்தோம். அம்மாச்சி கூழோ கஞ்சியோ 2 பருக்கை இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பருக்கையை சாப்பிட்டு வாழணும், அதுதான் உண்மையான சொந்தம். கோடியாக வச்சுக்கிட்டு அமுக்கிக்கிட்டு வாழ்கிறதுக்கு பேர் சொந்தம் இல்லை அம்மாச்சி, இந்த குணந்தாண்டி உங்ககிட்ட என்னை சேர்த்தது அப்படிங்கிறாங்க. அம்மாச்சி என்னடி நானும் தான் அப்படின்னு சொல்ல, சரி விடு தமிழ், உன் குணந்தான் இந்த உங்கள் அக்கா மலரையும் உன்ட்ட கொண்டு வந்து சேர்த்தது அப்படி சொல்ல, அம்மாச்சி அப்படின்னு கருப்பு சொல்ல, சரி உன்னையும் சொல்லாமல் விட்டேன்னா, இங்கே பாருடி தமிழ், இவனும் அதே தாண்டி உன் குணந்தாண்டி அவனுக்கும் பிடிச்சிச்சு. ஐயோ அம்மாச்சி நான் சொல்கிறத கேளுங்க ஒரு நிமிஷம். என்னடி சொல்ல போகிறேன், எனக்கு தெரியாதா யார் எப்படின்னு, நீங்கள் 3 பேருமே அன்பில் திளைச்சவங்க, என்னோட அன்பு உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அதனால தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, இது கூட தெரியாதா எனக்கு அப்படி சொல்ல, என் தங்கம்டி நீ அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடி வளவலன்னு பார்த்துட்டு இருக்க, சமைச்சிட்டியா இல்லையா, இதான் முடிச்சிருச்சு, ஒரே ஒரு அப்பளம் தான். என்னது அப்பளமா, இன்னைக்கு எனக்கு நல்ல காரம் சாரமாக கறி மீன் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குடி அப்படி சொல்ல, விடுங்க அம்மாச்சி நான் இப்போ போயிட்டு சிக்கன் 1 கிலோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிளம்புறாங்க. உடனே அதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கணும்னு, கையிலே அரைச்சி சமைடி தமிழ், நீனு சம அம்மா அப்படிங்குது வசந்தி. என்ன அவள் சமைக்கலாமா, புள்ள வேலை பார்க்கலாமா, என்னடி கூறு கட்டவளா இருக்க, இந்த இதில் வேலை பார்க்கணும், மாங்கணும் கூட்டணும் பெருக்கணும் சமைக்கணும் குனிய நிம்மரை இருக்கணும்டி, சும்மா மட்டும் இடுப்பில் வைக்கக்கூடாது அவ்வளோதான், மற்றபடி எல்லா வேலையும் பார்க்கலாம், கூறு கட்டவளா இருக்கா அப்படின்னு சொல்ல, இவர் போயிட்டு கறி வாங்கிட்டு வந்துடுறாரு. வாடி அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பேசைய சொல்லி 65 செய்கிறாங்க. நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்து சூப்பராக எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்றாங்க. இந்த சமையலை தின்னு எம்பிட்டு நாளாச்சு, மெயினாக நான் இதை தாண்டி மிஸ் பண்ணேன், அதுக்காக தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. கண்ணை திறந்து பார்க்குது அம்மாச்சி. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க, அப்போ நீ வந்து இந்த சிக்கன் 65 தானா அம்மாச்சி அப்படின்னு சொல்ல, அப்படியே இல்லடி நான் சும்மா சொன்னடி என் தங்கத்துக்காக தாண்டி அப்படின்னு தமிழை கொட்டி அப்படியே கட்டி அணைச்சி கொஞ்சிக்கிறாங்க. என்ன பண்ணி இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.